ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் முகி. இந்த வீடியோ வந்து எது ட்ரிப் எதுவும் கிடையாது. இன்றைக்கி வந்து என்னோடய ஒய்ஃபோட பர்த்டே. ஸோ வந்து அதை செலிப்ரேட் பண்ணதில் ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். அதுதான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். மார்னிங் வீட்டில் வச்சு கேக் கட் பண்ணி நாங்கள் 4 பேர் தான் வீட்டில். ஸோ நானும் ஒய்ஃபு, பிரதரு, அப்புறமா இது எங்கள் ஜெஸ்ஸி. அதுக்கு கூட கேக்கெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிடலாம் வாங்க. கேரளா மெஸ் இங்கே தான் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 50 பேருக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன், வெளியே சீட்டில் போய் கொடுக்குற மாதிரி. ஆல்சோ வந்து இந்த பைக் வந்து ஒரு ஃப்ரெண்டோடது, அவருக்கு தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. பிகாஸ் என்னோட பைக்கில் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போக முடியாது, கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ வந்து இந்த பைக் கொடுத்தாரு, இதில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் அவருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ வந்து பப்ளிசிட்டிக்காக எதுவுமே கிடையாது. நான் வந்து இது சும்மா ஒரு எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு பண்ணுறேன். இதை பார்த்து சப்போஸ் ஃபியூச்சரில் வேறு யாருக்காச்சும் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சுன்னா நிறைய பேருக்கு ஃபுட்டு கொஞ்சம் கிடைக்கும். அந்த ஒரு இதுக்காக தான் அந்த வீடியோ நான் வந்து யூடியூப்பில் போட்டது. மற்றபடி எந்த விதமான பப்ளிசிட்டியோ இல்லை என்னோட இதுக்காக நான் அந்த வீடியோ போடலை. அண்ட் தென் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அனாத ஆசிரமத்தில் போயிட்டு இது மாதிரி பிரியாணி வச்சு இது பண்ணேன். அங்கே போய்ட்டு ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தேன். ஸோ அது வந்து தப்புன்னு அப்போ லேட்டராக தான் புரிஞ்சு எனக்கு. பிகாஸ் வந்து அனாத ஆசிரமத்தில் வந்து அவங்களுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு பர்த்டே தெரியாது, எனக்கு நாள் பிறந்தனோட தெரியாது அவங்க. ஸோ அங்கே போய் செலிப்ரேட் பண்ணது வந்து நானே அதை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் அவாய்ட் பண்ணுங்கள். நான் இதில் பார்த்தீங்கன்னா சிட்டியில் போயிட்டு சிட்டியில் டிராஃபிக்கில் அப்புறமா முடியாதவங்க யாராக இருக்காங்க அவங்கள தேடி பார்த்தா அந்த ஃபுட்டு வந்து ஃபுல்லாக டெலிவரி பண்ணி. ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரை பாருங்கள். ஏன்னா வந்து இன்னமும் பசியில் வந்து நாட்டில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற இந்த வீடியோ பார்த்தா தெரியும். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பீப்புள். அவங்க இன்னும் சாப்பாடு கிடைக்காம சாப்பாடுக்காக அப்படி ஏங்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் நாட்டில் இருக்கிறாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெரியும்.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் ஷேர் எல்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு வந்து உங்களால் முடிஞ்சால் எத்தனை பேருக்காவது முடிஞ்சால் எப்பயாச்சும் ஒரு வருஷத்தில் ஒருக்காவது எல்லாருக்கும் ஃபுட்டு ஷேர் பண்ணுங்கள். அதுவே போதும். பாய்.